ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் லோகேஷ். நான் சித்தூர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். நான் சரவணன் சார் கூட கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 1 இயராக வந்து ஏர்ட்ராப் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட்டு 1 இயராக நான் ட்ராவல் பண்ணும்போது சின்ன சின்ன ஏர்ட்ராப் எனக்கு நிறைய கிடச்சிது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா MANTA. இந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6-7 மாதமாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செக் எலிஜிபிலிட்டியில் செக் பண்ணும்போது 494 காயின் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில என்எஃப்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த என்எஃப்டி காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸில் 32 என்எஃப்டி இருந்தது. அந்த 32 என்எஃப்டி நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணேன். அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், இந்த மாதிரி 9 இந்த சூலம் என்எஃப்டி இருக்குது பார்த்தீங்களா? இந்த சூலம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? திருசூலம் மாதிரி. இது வந்து ஒரே ஒரு என்எஃப்டி எனக்கு வந்து கிடச்சிது. இப்போ தான் கிடச்சிது. உடனே வந்து அதை வந்து நாங்கள் வந்து இங்கே பாருங்கள், சூலம் என்எஃப்டி 1 காட்டுது பாருங்கள். என்னோடய அட்ரஸ்ஸு மேலே இன்னும் நிறைய இருக்குது. செங்கு அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இந்த சூலம் என்எஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் விற்றுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து $500 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சூலம் என்எஃப்டி இன்னுமே அதில் காயினும் கிட்டத்தட்ட ஒரு 450 காயின் கிட்டே இருக்குது. சரவணன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். கிட்டத்தட்ட $500 வந்து நல்ல ஒரு ஏர்ட்ராப் வந்து எனக்கு கிடச்சிருக்கு என்எஃப்டி மூலியமாக. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். என் பேர் லோகேஷ். நான் வந்து சித்தூர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து சரவணன் சார் கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷமாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏர்ட்ராப் வந்து மேண்டா, அதில் கிட்டத்தட்ட $1500 வந்தது. இப்போ செகண்ட் ஏர்ட்ராப் வந்து ஸ்டார்க்நெட். இதில் அர்ஜென்டினா ப்ராவோஸ் 2 பண்ணோம். ப்ராவோஸ் வரல. அர்ஜென்டினா பார்த்தீங்க அப்படின்னா நான் செலவு பண்ணது அர்ஜென்டினாவுக்கு கிட்டத்தட்ட வந்து $20,000 நான் செலவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு வந்து டாலர் பார்த்திங்க அப்படின்னா $3200 கிட்ட எனக்கு வந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா STRK இந்த டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1200 டோக்கன் கிட்ட வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆச்சு. அந்த 1200 டோக்கன் நான் விற்றதுக்கப்புறம் எனக்கு வந்த காசு பார்த்திங்கன்னா $3175 எனக்கு வந்துடுச்சு. இம்மீடியட்டாக நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கிளைம் பண்ணிட்டேன். இதோ பாருங்கள், ஸ்பாட் வேலெட்டில் காட்டுது பாருங்கள். ஓகேங்களா? $3000. நெக்ஸ்ட்டு நான் கென்சாவில் வந்து ஒரு $400-500 லாக் பண்ணேன். ஓகேங்களா? ரிமைனிங் வந்து சாருக்கு வந்து கிவ்அவே கொடுத்தேன். $225 வந்து சாருக்கு வந்து நான் கிஃப்டாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா $1000 நான் வந்து செல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? $1000 செல் பண்ணதுக்கு சார் வந்து 89 ருபீஸ். ஓகேங்களா? 89 ருபீஸில் இம்மீடியட்டாக சார் வந்து கேஷாக எனக்கு கன்வெர்ட் பண்ணி போட்டார். இதுக்கு முழுக்க வந்து நான் சரவணன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகேங்களா? ஏர் ட்ராப் பண்ணுறது ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஒரு 1.5, இப்போ ஒரு 2.5 கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 lakhs வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்